ராஜபக்சேவை கண்டித்து புதுச்சேரியில் அவரது உருவ பொம்மையை எரித்த அதிமுகவினர் மீது போலீசார் வழக்கு பதிவு செய்துள்ளனர். இலங்கை அரசு மீது பொருளாதார தடை விதிக்க கோரி தமிழக சட்டசபையில் தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது. இந்த தீர்மானம் அரசியல் லாபத்திற்காக போடப்பட்டதென இலங்கை அதிபர் ராஜபக்சே விமர்சனம் செய்திருந்தார். இதை கண்டித்து புதுச்சேரி அதிமுக மாநில செயலாளரும் எம்எல்ஏவுமான அன்பழகன் தலைமையில் அக்கட்சியினர் ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். உலக அளவில் இருக்கின்ற அத்தனை நாடுகளும் இலங்கை சம்பந்தப்பட்ட பிரச்சனையில் இலங்கை அதிபரை இன்றைக்கு கண்டிக்கின்ற அதே வேளையில் அந்த பணியை இந்திய அரசு செய்யாதனுடைய நோக்கம்தான் இன்றைய தினம் இலங்கையில் இருக்கின்றவர்கள் எங்களது அம்மாவை பற்றி விமர்சனம் செய்யக்கூடிய ஒரு சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டிருக்கின்றார்கள். இதை புதுச்சேரி மாநில அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் வன்மையாக கண்டிப்பதோடு இதே போன்ற பிரச்சனை தொடருமானால் மத்திய அரசை கண்டித்தும் நாங்கள் புதுச்சேரி மாநிலம் தழுவிய அளவில் ஒரு மிகப்பெரிய போராட்டத்தை ஒட்டுமொத்த தமிழர்களுடைய நலனுக்காக நடத்துவோம். ஆர்ப்பாட்டத்தின் போது ராஜபக்சேவின் உருவ பொம்மையை திடீரென்று அதிமுகவினர் எரித்ததால் அப்பகுதியில் பெரும் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து பாதுகாப்பில் ஈடுபட்டிருந்த போலீசார் எரிக்கப்பட்ட தீயை அணைத்ததோடு இச்செயலில் ஈடுபட்ட 3 பேர் மீது வழக்கு பதிவு செய்தனர்.